ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் சாரதாமாவுக்கு ரொம்பவே அளவில்லாத சந்தோஷம் தான் சொல்லலாம். ஏன்னா அம்மா பொண்ணு 2 பேரும் ஒரே மேடையில் கலந்துக்க போகிறாங்க இல்லையா. ஸோ இதை நினச்சி ரொம்பவே சந்தோஷத்தோடு இருக்கிற தருணத்தில் இன்னொரு பக்கம் விஜய்க்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஒன்றா கலந்துக்கிற தருணத்தில் அம்முக்கு மட்டும் அம்மா இல்லைன்னா அந்த சமயத்தில் எந்த அளவுக்கு வருத்தப்படுவாங்க அப்படின்னு நினச்சி ரொம்பவே கவலைப்படுறாரு விஜய். இதில் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகிறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா பேரண்ட்ஸும் தன்னோட குழந்தைங்களோட வந்திருக்காங்க. இந்த பக்கம் காவேரி சாரதாமா 2 பேருமே வந்துட்டு அம்முக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் ஆளை காணமே, அம்மு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் மனசுக்குள்ளே என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அம்மு வரமாட்டாளோ. ஏன்னா விஜய் சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே டவுட்டாக தான் அவர் சொல்லியிருந்தார். அம்மு கவலைப்பட போகிறா, அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஒருவேளை இந்த விஷயத்த சொல்லியிருந்தாலாவது சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்திருப்பாரோ அப்படின்ற யோசனையும் வருது காவேரிக்கு. நம்ம தான் விஜய் சார்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவே இல்லையே, ஒருவேளை சொல்லியிருந்தாலாவது கூட்டிகிட்டு வந்திருப்பாரோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து குழந்தையோட விஜய் 2 பேருமே வராங்க. வரதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய்க்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அடுத்ததாக ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸும் நடக்குது. தன்னோட அம்மாவோட குழந்தைங்க 2 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சமயத்தில் விஜய்க்கு ஒரே யோசனையாக இருக்குது. அம்மா என்ன பண்ண போகிறா, இது எல்லாத்தையும் பார்த்தா ரொம்ப மனசு கஷ்டப்படுவாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சிருக்க தருணத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அம்மா ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்க இந்த சமயத்தில் காவேரி என்ன பண்ணுறாங்க, அப்படி அம்மா கேரக்டரில் ஓடி அப்படி ஹக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரோட நடிப்பை பார்த்து ரொம்ப வியந்து போய் பார்க்குறாரு நம்ம விஜய். என்னாச்சுன்னே தெரியல, அப்படியே ரொம்ப ஷாக் ஆகி போய் நிற்கிறாரு. ஏன்னா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, எதுவுமே சொல்லலை விஜய்கிட்ட. ஸோ அப்படி திடீர்னு இந்த மாதிரி ஒரு சீனை பார்க்கும்போது அவரால் நம்பவே முடியல. ரொம்பவே அப்படியே நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக அமைஞ்சிருக்கு நம்ம விஜய்க்கு. அவங்க அத்தைக்கிட்டையும் என்னத்த இதெல்லாம், எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் வாப்பல நேற்றே காவேரி இதை பற்றி என்கிட்ட பேசினா. ஏன்னா அம்மா மனசு கஷ்டப்படுறத அவளால் தாங்கிக்க முடியல, அதனால தான் அந்த குழந்தைக்கு அம்மாவே அப்படியே நடிக்கிறேன்னு சொல்லிட்டு பிரின்சிபால்கிட்டையும் சம்மதம் வாங்கி இப்போ 2 பேரும் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலுமே காவேரி நடிச்சிட்டு தான் இருக்காளா, நான் ஒரு செகண்ட் எல்லா ஞாபகமும் வந்துடுச்சு போல காவேரிக்கு அப்படின்ற மாதிரி தான் அதை நினைக்க தோணுச்சு அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறது கேட்டு, என்ன மாப்பிள்ள அது மட்டும் நடந்தால் இவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஆனால் நேற்றே இதை பற்றி என்கிட்ட சொன்னா தம்பி, உங்ககிட்டையும் அம்முக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்லாம் கிடையாது தம்பி, ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தா அப்படின்றத சொல்கிறது கேட்டு விஜயும் சந்தோஷப்படுறாரு. 2 பேரும் நல்லா நடிக்கிறத பார்த்து எல்லாருமே கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நடிச்சுட்டு வந்த உடனே விஜயும் பார்த்தீங்கன்னா காவேரி அப்படி வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்த காவேரியும் அப்படியே விஜயை பார்க்க 2 பேரும் ஒருத்தர் மாறி மாறி பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் காவேரியை பார்த்ததும் தேங்க்யூ மிஸ், ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி காவேரி மிஸ்க்கு நன்றி சொல்கிறாரு. அதாவது கஷ்டப்படுவாள் பாப்பா தனியாக இருக்கும்போது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் மிஸ், இப்படி ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு காத்துட்ருக்கோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தா அம்மு அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம காவேரி கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டுருக்காங்க. என்ன சார் எதுக்காக இப்போது நன்றிலாம் சொல்கிறீங்க, அம்முக்காக நான் இது கூட பண்ணக்கூடாதா, அம்மு எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அவளுக்கும் நானாக ரொம்ப பிடிக்கும், அவள் இது மாதிரி கஷ்டப்படுறத என்னால் பார்க்கவே முடியல, அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்து நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, பெஸ்ட்டு மாம் அண்ட் டாட்டர் செலக்ட் பண்ணுறதுக்காக அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் பெஸ்ட்டு மாம் அண்ட் டாட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி காவேரி 2 பேருக்கும் தான் கிடைக்குது. ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறாங்க. இது கேட்டதுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ப்ரைஸ் வாங்குறதுக்கு 2 பேரும் மேடையில் ஏறி நிற்க கூடவே விஜயும் வர சொல்கிறாங்க. விஜய் அவங்க ஹஸ்பண்ட் நினச்சிக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் வர சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ரைஸை 3 பேருக்கும் சேர்த்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தயக்கத்தோடவா நம்ம காவேரியும் வாங்குறாங்க. அந்த ப்ரைஸை வாங்கின அம்மு ரொம்ப சந்தோஷத்தோடு அவங்க பாட்டிக்கிட்ட காட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்களா பாட்டி, எனக்கு ப்ரைஸ் கிடச்சிருக்கு, நானும் காவேரி மிஸ்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால ரொம்ப சூப்பராக இருக்குடா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட, இன்னொரு பக்கம் விஜய் நம்ம திரும்பவும் காவேரிக்கே நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன சார் நீங்கள் எத்தனை தடவை இதுக்கு தேங்க்ஸ் சொல்வீங்க, நான் தான் உங்ககிட்ட ஆக்சுவலாக தேங்க்ஸ் சொல்லணும், இப்போ நாங்கள் 2
பேரும் வந்து கலந்துக்கிட்டனால தான் வந்து எங்கள் 2 பேருக்கும் வந்து ப்ரைஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணம் நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம காவேரி. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாங்கின ப்ரைஸ் இல்லையா? ஸோ யார்கிட்ட இருக்குது அப்படின்னும்போது நம்ம அம்மா சொல்கிறாங்க, உங்ககிட்டயே இருக்கட்டும் மிஸ் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா தங்கம் இது உங்ககிட்டயே இருக்கட்டும், நான் எப்போ தேவைப்படுதோ வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக அந்த ப்ரைஸை வாங்கிட்டு அப்படியே வந்து காரில் போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் காவேரி சாரதாம்மா 2 பேரும் வந்து தனியாக போயிட்டுருக்காங்க. போனதுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷமாக அந்த ப்ரைஸ் எடுத்து அவங்க தாத்தா கிட்ட காட்ட, தாத்தாவும் சந்தோஷப்பட்டு சரிடா கண்ணா நீ மேலே போடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, குழந்தைய அனுப்பி வச்சுட்டு இந்த பக்கம் விஜய் கிட்ட வந்து எல்லாத்தையும் கேட்டு வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ குழந்தையும் நம்ம காவேரியும் ஒன்றா தான் வந்து கலந்துக்கிட்டாங்களா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் தாத்தா அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஃபோட்டோலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து காட்டிகிட்ருக்காரு. காவேரிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்திருந்து இது மாதிரி நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்ல, கூடிய சீக்கிரமே எல்லாமே நடக்கும் தாத்தா, நீங்கள் இதை நினச்சி வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்கேருந்து மேலே போகிறாரு. இன்னொரு பக்கம் வந்து சாரதாம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு இப்போ தாண்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, குழந்தை முகத்தில் சந்தோஷத்தை பார்த்து எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்த அம்மு அப்படின்ற மாதிரி அதை பற்றியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம்மா நானும் பார்த்தேன், இன்றைக்கி மட்டும் அவள் கலந்துக்கலாம், அவள் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருப்பான்றது என்னால் உணர முடியுது. பரவாயில்லம்மா ஒரு வழியாக நான் அவளோட சேர்ந்து கலந்துக்கிட்டேன், எப்படியும் வந்து முதல் பரிசையும் வாங்கிட்டேன், அதுதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி காவேரியும் தன்னோட சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்தி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த விஷயத்தை பற்றி அவங்க 2 பொண்ணுங்களுக்கும் வந்து கால் பண்ணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா உண்மையாலுமேவாம்மா ப்ரைஸ் இவங்க 2 பேரும் தான் வின் பண்ணாங்களா பாத்தியாம்மா, இதிலருந்தே தெரியுது பெஸ்ட்டு மாம் அண்ட் டாட்டர் அவங்களுக்கு தெரியாமலே அவங்களே வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் இந்த விஷயத்தை பற்றி விஜய் கிட்ட பேசுகிற தருணத்தில் விஜயும் ரொம்ப சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்த நினச்சி ரொம்பவே வருத்தப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. காவேரியும் அம்மாவும் 2 பேரும் ஒன்றா வந்து இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டது எல்லாம் ரொம்ப சந்தோஷம்தான் அத்தை. காவேரி என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டால் அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன விஷயம் தம்பி அப்படின்ற மாதிரி நம்ம சாரதாமாவும் கேட்க, இல்லை அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தா இல்லையா, அவளால் வந்து குழந்தைய விட்டு பிரிஞ்சு இருக்கவே முடியல, ரொம்ப மிஸ் பண்ணா அது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அம்மாவை தத்து கொடுக்குறீங்களான்னு கேட்டுட்டாத்த என்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறது கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகி போகிறாங்க நம்ம சாரதாம்மா. என்ன சொல்கிறீங்க தம்பி, தத்து கொடுக்குறீங்களான்னு கேட்டால், ஆமாம் அத்தை உண்மைதான் அப்படின்ற மாதிரி விஜயும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் 2 பேருக்கு உண்டான பாண்டிங் நல்லாவே தெரியும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் 2 பேரும் நல்லா ஒன்றா வந்து ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அது கூடிய சீக்கிரமே நடக்கும் இல்லையா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கிட்ட நான் இதை பற்றி பேசினா அவள் கோவப்பட்டு இதை பற்றிலாம் பேசாதீங்க சார், இந்த ஒரு காரணத்தை வச்சுக்கலாம் இதை மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. என்னத்தை பண்ணட்டும், இதுதான் எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, இதை கேட்டு வந்து கண்டிப்பாக ஆறுதல் தான் வந்து சொல்ல முடியும் நம்ம சாரதம்மாவில். இதுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது தம்பி, அவளோட மனசு முழுக்க அம்மு இருக்கா, அம்முவை விட்டு அவளால் பிரிஞ்சிருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் போது கண்டிப்பாக அவள் உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சு தான் ஆவா தம்பி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நோத்தை நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க, ஆனால் காவேரி வந்து நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் நடக்குமோ அப்படின்ற சந்தேகம் தான் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி விஜய் ரொம்பவே விரக்தியாக வந்து பேசுகிறாரு. காவேரி குட்டி காவேரி 2 பேருமே சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுற தருணத்தில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் மிஸ் அப்படின்ற மாதிரி அந்த டாக் போகுது. சரி அம்மா நீ உங்கள் அம்மாவை பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க, இல்லை மிஸ் நான் பார்த்தது இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறமா பார்த்தேன் மிஸ், கொஞ்சம் ரீசெண்டாக தான் அப்பா என்கிட்ட ஒரு ஃபோட்டோ காட்டினாங்க, அதில் எங்கள் அம்மா பார்க்குறதுக்கு உங்களை மாதிரி ரொம்ப அழகாக இருந்தாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறமா காவேரிக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறாமோ என்ன மாதிரியா, ஆமாம் மிஸ் அப்படியே எங்கள் அம்மா உங்களை மாதிரி தான் இருந்தாங்க, எவ்வளோ அழகாக இருந்தாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து வர்ணித்து சொல்ல ஆரம்பிக்க, எங்கே அந்த ஃபோட்டோ காட்டு அப்படின்ற மாதிரி காவேரியும் கேட்க, எங்கள் டேடியோட ஃபோனில் தான் இருக்குது மிஸ், அப்புறமா நான் உங்ககிட்ட காட்டுறேன் அப்படின்ற மாதிரி குழந்தைய சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா குழந்தை சொல்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவை காவேரி வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்களா. அதுக்கப்புறமா காவேரியோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும், இது நம்ம ஃபோட்டோவாச்சு, இது எப்படி அவர்கிட்ட அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்களா. யோசிக்கிறது மூலயமா காவேரிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முக்கிய வியூஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.